கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. இது தேவன் உண்டு பண்ணின நாள். இதில் நாம் என்ன பண்ணோம்? மகிழ்ந்து களி கூறணும். வளர்த்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? தேவன் அற்புதமானவர். இந்த 8ஆம் மாதத்திலும் தேவன் அற்புதமாய் இந்த 3வது வாரத்தையும் தேவன் காண தந்த இந்த கிருபைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு அவ்வளவாய் நீ தேவனுக்கு நீ நன்றி செலுத்துகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் நன்றி செலுத்தும் தருணத்தை தேவன் உனக்கு தருவார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. The more you give thanks to God, the more opportunities God will give you to give thanks. என்னைக்குமே ஆராதிக்கிற ஒரு மக்களாய், தேவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு மக்களாய் என்றைக்கும் நாம் ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு வாயில உயர்த்தி நீ தேவனை நோக்கி பார்க்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் தேவன் உன்னை உயர்த்துவார். காரணம், நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கி நீர் பெரியவன் ஆக்கி நீர் உமது காருண்யத்தால். எவ்வளவு பேர் சொல்ல முடியும்? குனிந்து தூக்கி நீர் பெரியவன் ஆக்கி நீர் உமது காருண்யத்தால். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓரபாபல ஷீரபாபலகே எழுந்திருந்த பாடுவோமா? குனிந்து தூக்கி நீர். ஒரு நிமிஷம் நாம் யோசித்து பார்ப்போம். 10 வருஷத்துக்கு முன்னதாக, 20 வருஷத்துக்கு முன்னதாக நாம் எப்படி இருந்தோம்? இப்பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாதத்தை, இந்த வருஷத்தை தொடங்கும் பொழுது நாம் எப்படி இருந்தோம்? இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் தெய்வன் தயவாய் நமக்கு இரக்கமாய் அவர் தருகிறார். சத்தமா ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. நீ எவ்வளவு கோளுவாய் நீ சொல்லுகிறாய், ஆண்டவரே நான் உண்மையே நம்பியிருக்கிறேன், நான் உண்மையே விசுவாசிக்கிறேன், உண்மை தவிர எனக்கு யாருமே இல்லையப்பா, நீர் என்னை தூக்கி நடத்தும் என்று நீ எவ்வளவு கோளாய் சொல்லுகிறாயோ அவ்வளவு கோளவாய் தேவன் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஊரபாபல ஷீரபாபல கிர்மன். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. சொல்லுவோமா? நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. ஓ தூயவர் தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதானையா. ஓ
ஒரு நிமிஷம் வாயில நாம் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா காரியத்தையும் எண்ணி 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 அவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹல்லேலூயா. என்னை உயர்த்தின தேவன் நீரல்லவா, என்னை பாதுகாத்த தேவன் நீரல்லவா, என்னை அடைமைத்த தேவன் நீரல்லவா. எல்லாரும் என்னை கைவிட்ட போது அப்பா நீர் என்னோடு கூட இருந்தீரப்பா. மற்றவர்கள் என்னை பேத்து பரிதாபமா பேசும் பொழுது அப்பா என்னை உயர்த்தினீர் அல்லவா. என் குடும்பம் என்னை தாழ்வாய் நினைக்கும் பொழுது ஆண்டவரே என் தலையை உயர்த்தினீர் அல்லவா. வேலை துறைத்தில் ஆண்டவரே எனக்கு எல்லா காரியத்தின் நன்மையும் நீர் செய்தீர் அல்லவா. அப்பா நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா நான் உமக்கே நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஓ ரபாபல ஷீரமமலகிரா ஏரமமலசிரா ஏரமமல ஷீரமமலகிரா ஏரமமல சுகுரமமலகிரா. நீ துதிக்க பாத்திரப்பா, நீ துதிக்க பாத்திரர். 1000 நாவுகள் இருந்தாலும் அம்மா உம்மை துதிக்க 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 ஆண்டவரே நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் அப்பா. ஊரமமல ஷிரபபலகி நமஷே. ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்து இன்னும் ஒரு அற்புதத்தை நாங்கள் பார்க்க அப்பா, உம்மை நாங்கள் பார்க்க அப்பா, உம்முடைய வசனத்தை நாங்கள் பார்க்க, அந்த நன்மையை நாங்கள் பார்க்க எங்கள் கண்களை திறந்துள்ளோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரபாபல ஷீர. எங்கள் வாயினால் மாத்திரமல்ல, எங்கள் இருதயத்தினாலும் எங்கள் சிந்தனையினாலும் எங்கள் செயல்களினாலும் நாங்கள் உண்மையே உயர்த்தப்பா. நீர் கிருபை செய்யும் அப்பா, கிருபை செய்யும் அப்பா. ஓ ரமமல ஷீரபபலகினா ஏரமமல சீரபபலகினா. நாங்கள் நிர்மலமாகாத இருப்பது உம்முடைய சுத்த கிருபை அப்பா, உம்முடைய சுத்த கிருபை. உம்முடைய கிருபைக்காக நன்றி, உம்முடைய காரியத்திற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்பொழுது உம்முடைய வசனத்தை எங்களோடு பேசும். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைப்படும். ஒரு மனுஷனை நாங்கள் பார்க்க வரவில்லை, உண்மையே நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்கிறோம். எங்கள் தேவைகள் இன்னாது என்று அறிந்திருக்கிற தேவன் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே ஒரு பதில் இன்றைக்கு கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் 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 ஆமென். Please be seated in his presence. சங்கீதம் 102 13ஆம் வசனம். சங்கீதம் 102 13ஆம் வசனம். Thou shalt rise and have mercy on Zion, for the time to favor her, yea, the set time is come. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலம், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஒரு ஆமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் காலத்தை குறித்து தேவன் குறித்த நேரத்தை குறித்து இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நிறைய பேர் நம்ம சொல்லி இருக்கிறோம், சொல்லுவதை கேட்டு இருக்கிறோம். என் நேரம் சரியில்லை இல்லையா, டைமே சரியில்லை, அதனால தான் எல்லா ப்ராப்ளம் எல்லாம் இது மாதிரி. எவ்வளோ பேர் நம்ம சொல்லியிருக்கோம், அதை எவ்வளோ பேர் நம்ம கேட்டிருக்கோம் இல்லை? ஆனால் அந்த கால வேளையில் தேவன் நம்முடைய கண்களை திறந்து அவருடைய நேரத்தை குறித்து நம்மோடு பேச அவர் விரும்புகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? If you really look at the gospel, the set time of God, if you really look at the gospel, நேரம் என்று சொல்லும்போது, டைம் என்று சொல்லும் பொழுது 2 காரியங்களை அது சொல்லுகிறது. ஹீப்ரூவில் கிரீக்கில் நீங்கள் பேசும்பொழுது 2 காரியங்கள் இது சொல்லுகிறது. ஒன்று இஸ் அ குரோனோஸ் டைம், இன்னொன்று
இட்ஸ் அ கைரோஸ் டைம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குரோனஸ் டைம்னா என்ன? நம்மளோட வாழ்க்கையில் நம்ம கேலண்டரில் நடக்கும் ஒரு காரியம். நீ பிறந்தாய், வளர்ந்தாய், உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டே இருக்கும். கடைசியில் நீ இறக்கப் போகிறாய். இது மனுஷனுடைய காலம். வாட் a worldly gesture is. It's called a Chronos time. நிறைய பேர் அந்த காலகட்டங்களில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நேரத்தில் என்னென்ன நடக்குமோ அது அந்தந்த நேரத்தில் அது நடக்கும். அது நம்ம கையில் அது இல்லை. கரெக்டா? நீங்கள் எங்கே பிறக்கணும் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எங்கே வாழ போகிறீங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நாளைக்கு எப்படி இருக்க போகிறோமா? தெரியாது. ஸோ போகிற வழியில் காலகட்டத்தில் நாம் கடந்து சென்று கொண்டே இருப்போம். ஒவ்வொரு நாளும் we'll just live for another day. அவ்வளோதான். அது என்ன நடக்குதோ நடக்கும். தமிழ்காரங்க சொல்லுது, அது நம்ம தலையெழுத்து, தலைவிதி, ஒரு வழியே கிடையாது. அது யாராலையும் மாற்றவும் முடியாது. ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த நேரத்தில் நாம் நம்மையே அதற்காக நம்ம மைண்டை நம்ம ஒத்துக்கொள்கிறோம். இப்படி தான் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ we just get into that kind of time in our lives, and that's what we call it as a Chronos time. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கேலண்டரில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும். ஆனால் சில நேரங்களில் there is something called a Kairos time. Kairos time என்ன? நீ தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது, கவனிங்க, நீ தேவனை நீ விசுவாசிக்கும் பொழுது, நீ நடக்கும் ஒரு காலகட்டங்களில் நிறைய உனக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் திடீரென்று உனக்குள் வந்து உனக்காக வந்து அந்த கதையை அவர் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? That is called the Kairos time of God. இது தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு நேரம். இது தேவனால் மாத்திரம்தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. இதுதான் மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கோம், நானும் கிறிஸ்தவன் வாழ்கிறேன், நானும் ஒரு மனுஷியாக வாழ்கிறேன், ஸோ என் வாழ்க்கையில் இல்லை. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். Not only we live on a Chronos time, but we experience a Kairos time. ஒரு சத்தமா ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காரணம், நான் நம்பும் கேடகம், உதவும் தேவன் நீர்தான், நீர்தான் ஐயா. அவர் திடீர்னு வருவார், திடீர்னு ஒரு அற்புதத்தை செய்வார், உன் கதையை அவர் மாற்றுவார். Hallelujah. That is called the Kairos time of God. Hallelujah. அதனால்தான் நான் ஏன் கிறிஸ்தவனாய் இருக்கிறேன், நான் ஏன் என் தேவனை நான் ஆராதிக்கிறேன். காரணம், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவன் அவர். ஹல்லேலூயா. பிசாசான எது வேணாலும் செய்யட்டும், எந்த மாதிரிய காலகட்டங்களில் நான் போகட்டும், ஆனால் நான் நம்பும் கேடகம், உதவும் தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படவில்லை. உன் முகத்தை வெட்கப்படுத்த அவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. 45 வருஷமாய், இந்த வருஷம் 45 வருஷங்கள் நான் என் தேவனை நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன். I have ministered 45 years. I completed 45 years of ministry. நான்
நான் தொடங்கினது ஒன்று, இப்பொழுது நான் இருக்கிறது ஒன்று. இந்த 45 வருடங்களில் என் தேவன் என்னை கைவிட்டதே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் நடந்திருக்கும் வாழ்க்கையில், கஷ்டங்கள், துன்பங்கள், name it, I've gone through it. I've gone through it. போராட்டங்கள் எல்லாம், வியாதிகள், I've gone through it. என் ஹிஸ்ட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. I've gone through everything. பட் அந்தந்த நேர கட்டங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்தியிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் அந்த பாதையில் போய்கொண்டிருக்கும் பொழுது தேவன் திடீரென்று அந்த பாதையை மாற்றினார். ஹல்லேலூயா. அதுதான் நான் விசுவாசிக்கும், நான் ஆராதிக்கும் தேவன். ஹல்லேலூயா. அதுதான் மக்கள், நம்ம தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த சிந்தனையோடு, அந்த செயல்பாடோடு, அந்த 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 விருப்பத்தோடு நாம் தேவனை ஆராதிக்க வேணும். ஹல்லேலூயா. அது யார் லீட் பண்ணானா, எப்படி மியூசிக் போனானா நம்மளுக்கு என்ன? நான் என் தேவனை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன், ஐயோ சண்டே சர்ச்சுக்கு போகலன்னா பாஸ்டர் அந்த வாரம் முழுவதும் ஒரு மாதிரி இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்காக நீங்கள் வராதிங்க, ஒரு நிம்மதிக்காக நீங்கள் வராதிங்க, தேவனை நோக்கி பார்க்க நீங்கள் வாருங்கள். ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவன் அவர். ஸோ சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வளவாய் சொல்லுகிறது. யாரை எடுத்தவங்க வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கமா மடன் வாசிக்கணும். கவனிங்க, நமக்கு ஒரு டைம் கிடைக்குது. அந்த டைம் கிடைக்கும், நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நான் நன்மையே செய்ய போறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிறைய வசனங்கள் அங்கே காலவில் பார்க்க போறோம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றான். The time has come and it's a time to repent. So அந்தந்த நேரத்தில் தேவனுக்கு அவர் குறித்த அந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். நமக்கு நம்ம இந்தியன்ஸ் கூட சவுத் இந்தியன்ஸ் நம்மளை சொல்லலாம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனம், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ உங்கள் பிள்ளைங்க சொல்லுங்க, இதை இனிமேல் செய்ய, நான் அப்புறமா செய்கிறேன் இல்லை. யாரும் இம்மீடியட்டாக ஒபே பண்ணுறதில்ல, உண்மையிட்டாக செய்ய ஓடி போய் செய்கிறதும் இல்லை. கத்தி கூச்சல் பண்ணுறதான் செய்வாங்க இல்லையா. அப்புறம் லேட்டாக நாளைக்கு. ஆனால் தேவன் வசனம் சொல்லுகிறது, நீ ஒரு கிறிஸ்தவளாய் இருப்பாய் ஆனால் நாளை என்றதில்லை, இன்று. சத்தமோ ராமன் சொல்லுவோமா? Now is the time. நீ செய்ய வேண்டிய காரியம் now. இன்று நீ செய்ய வேண்டும். இன்று மாத்திரமல்ல, இப்பொழுது நீ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த half an hour நம்ம ஆராதித்தோம்ல, இந்த 40 minutes அன்பா நம்ம ஆராதித்தோம்ல, அதை மிஸ் பண்ணிட்டா, நீ உண்மையா நீ தேவனை ஆராதிக்காம அப்புறமா நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு நீ நினைச்சா, நீ ஆராதனை, நீ தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ மிஸ் பண்ணிட்ட. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டும். I just want to tell you something. God moves in the praises of his people. Correct? துதிக்கும் மக்கள் தேவன் பண்ணுவார். ஆனால் God is not going to move or touch. It's not going to take half an hour, 1 hour.
1 hour கழித்து ஒன்று தொடுறேன், ½ hour கழித்து ஒன்று தொடுறேன். அவர் வருவார், தொடுவார், போவார். அது எப்போ வருவார், எப்போ தொடுவார், எப்போ போவார் உனக்கு தெரியாது. அதனால தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனை நேரமும் ஜாக்கிரதையாயிரு, உன்னை தொடும் வருவார். நீ யோசிச்சுட்டு இருக்கலாம், ஓ பாட்டு பாடி முடிஞ்சோடனே, பிரசங்கம் பண்ண முடிஞ்சோடனே, அப்போ பாஸ்டர் வரும்பொழுது, ஜெபம் பண்ணும்போது தெய்வம் தொடுவார். இல்லை, பாடும்பொழுது தொடுவார், பேசும்போதும் தொடுவார், ஜெபிக்கும் போதும் தொடுவார். அது எப்போ வருவார், எப்போ போகிறது, அவருக்கு வேண்டியது அந்த ஒரு நேரம், உனக்கு வேண்டியதும் அந்த ஒரு நேரம். அந்த ஒரு தொடுதல் உன் வாழ்க்கையை மாற்றும். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? உன் சிச்சுவேஷனை மாற்றும், எல்லாவற்றையும் மாற்றும். ஜஸ்ட் டச். அதுக்கு அவர் தான், அவ்வளோதான் வேணும் அவருக்கு. நீ 2 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கலாம், 5 வருஷமாக ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் வந்து அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் தான், அவ்வளோதான் அவருக்கு வேணும். உன் வாழ்க்கை மாறும். ஆனால் அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு செகண்ட் நீ வெயிட் பண்ணாமல் போயிருந்தால், அதுதான் நம்ம சொல்கிறோம், சர்ச்சுக்கு லேட்டாக வராதிங்க, 7 மணி ஆறுதுன்னா 7 மணிக்கு வாங்க. தேவன் வந்து அந்த முதல் பாடலில் ஒன்று தொடணும்னு நினச்சிருந்தாரு, ஆனால் நீ மிஸ் பண்ணிட்டியே. அந்த முதல் ஜெபத்தில் ஒன்று தொடணும்னு நினச்சாரு, ஆனால் நீ மிஸ் பண்ணிட்டியே. நீ யோசித்த, கொஞ்ச நேரம் கழித்து அவர் வருவார், தொடுவார். அவர் வந்தார், தொடரணும்னு நினைச்சாரு. ஆனால் யார் மிஸ் பண்ணது? அதான் தேவனுடைய ஆலய காரியங்களில் தேவனுடைய நேரம் வித்தியாசமானது. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாம் நினைக்கிற மாதிரி கிடையாது. தேவன் நினைக்கிறதே வித்தியாசமாயிருக்கும். தேவன் செய்வதே வித்தியாசமாயிருக்கும். நல்லா 7 மணி சபைனா, 7 மணி ஆராதனா, 6:45 வந்துடுங்க. உங்களுக்கு முன்னால் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. மனுஷனையோ ஒரு பாஸ்டரை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக வராதிங்க, உங்களுக்காக வாங்க, உங்கள் குடும்பத்திற்காக வாங்க. நீங்கள் சொல்லுங்க, பாஸ்டர் 5 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், அந்த ஒரு நிமிஷம் மிஸ் பண்ணிட்டேம்மா. தேவன் வந்தாரு, ஆனால் நீ இல்லை. தேவனுடைய நேரம் வித்தியாசமான நேரம். ரோமர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? அன்றியும் நாம் பலனற்றவளாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரக மரித்தார். His time was perfect. அவர் நேரம் குறித்த காலத்தில் நடந்தது. உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை குறித்த காலத்தில் அவர் செய்வார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? The Chronos time is what we live in, but the Kairos time is what he holds. நம்ம வாழ்கிற நேரம் குரோனோஸ் நேரமாக இருக்கலாம், ஆனால் அந்த கைரோஸ் நேரம் அவர் கையில் இருக்கிறது. அதற்கு நாம் தகுதியாய் இருப்போமானால் தேவன் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏப்ரஹாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 நம்ம பார்க்குறோம். Is anything too hard for the Lord or too wonderful to the Lord? 18:14. At the appointed time, the season of her delivery comes around, and I will turn to you, and Sarah shall have born a son. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உருவப்பட்ட காலத்தில் உன்னிடத்தில் திரும்புவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கவனிங்க, தேவன் ஒரு ப்ராமிஸை கொடுத்தார். காலம் தாமதமாய் இருந்தது என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் தேவதூதன் கர்த்தர் வந்து அவருக்கு சொல்லுகிறார்,
கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்தாரானால், பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்தாரானால் அந்த நேரத்தில் அவர் செய்வார். கர்த்தர் உனக்கு ஏதாவது சொன்னாரானால் கண்டிப்பாய் உன் வாழ்க்கையில் அது நடக்கும். மனுஷன் இல்ல, கர்த்தர் சொன்னார் ஆனால் அது நடக்கும். கவனிங்க, ரெண்டு காரியங்களை, ரெண்டு சிச்சுவேஷன் குறித்து உங்களோட பேசி நான் முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, நான் சொன்ன காரியத்துக்கு எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் இதை சொல்லுகிறேன். யோவான் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், இங்கே ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம். 5-9 வசனங்கள். தேவன் சொல்கிறார், நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எதுவுமே பண்றதுக்கு யாரும் இல்லை. தேவன் சொன்னார், now is a kairos time. ஹல்லேலூயா. என்னால் அதை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று தேவன் கேட்கிறார். என்னால் அதை மாற்ற முடியும். நீ போக்கும் இந்த சிச்சுவேஷன் வந்து தேவனால் அதை மாற்ற முடியும். அவன் எப்பொழுது அவன் ஒப்புக்கொண்டானோ தேவன் சொல்லுகிறார், இயேசுவானவர் சொன்னார், எழுந்து நட. நீ அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாஸ்டர் 38 வருஷம், ஒரு நாள் 2 நாள் இல்லை, 38 வருஷம் எனக்கு அப்படியே பழகிடுச்சு. அதை மாற்றுகிற தேவன் இன்று நம் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு வருஷமானாலும் சரி, ஆபிரகாமே அது 100 வருஷமானாலும் சரி, நான் வந்து அதை அற்புதத்தை உனக்கு செய்வேன். என்னுடைய நேரம், the kairos time of God is different. Hallelujah. என்னுடைய நேரம் நான் வரும் பொழுது நான் எல்லா சிச்சுவேஷனையும் நான் மாற்றுவேன். Hallelujah. பைபிள் சொல்கிறது, immediately, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலும் நீ எவ்வளவு வருஷமாய் எப்படி போய்கொண்டே இருக்கிறாய் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், நான் நம்பும் கேடகம், நான் விசுவாசிக்கும் தேவன், அவர் இங்கே இருக்கிறார். அவருக்கு வேண்டியது ஒரு நேரம், அந்த நேரத்தில் உன்னை தொடுவார், உன் சர்ப்பத்தை மாற்றுவார். நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நீ அவரை ஆராதிக்கும் பொழுது, நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது, நீ கேட்கும் பொழுது, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். உண்மைதாவா? உண்மைதான். அதான் சொன்னேன், மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். என் தேவன், நான் விசுவாசிக்கும் தேவன், அவர் உயிருள்ள தேவன். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், நேற்றும் என்றும் மாறாத தேவன். ஹல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், எல்லா காரியத்தையும் அவர் மாற்ற அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் செய்வார். உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்த தேவன் உன் வாழ்க்கையிலும் செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு சிச்சுவேஷன், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சிச்சுவேஷன், லூக்கா எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம், நம்மளுக்கு தெரிஞ்ச இடம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35-42 வசனங்கள். லூக்கா 18:35-42 எடுத்தவங்க வாசிங்க. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் இது. ம் 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 இங்க பாருங்க, ஒரு மனுஷன், பிறவியில் இருந்த ஒரு குருடனான ஒரு மனுஷன், அவனோட வயசு அங்கே போடலை, எவ்வளோ நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அவன் வளர்ந்த ஒரு மனுஷனால அவனுக்கு வயசு இருந்திருக்கலாம், 20-30 இருந்திருக்கலாம்.
பிறவியிலிருந்து குருட மனுஷன். அவனோட வெறும் ரொட்டீன் அதுதான். வரணும், அந்த இடத்துல அவனை உட்கார வைப்பாங்க, அவன் பிச்சை எடுக்கணும், மற்றவர்கள் பிச்சை போடுவார்கள், சாயந்தரத்தில் அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ரொட்டீன். நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் we have gone into the rut of the routine. வாழ்க்கையில் நாம் என்னமே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், இது அப்படிதான், இதுதான் எங்கள் ரொட்டீன், போகிறோம் வரோம். எவ்வளோ பேர் ரொட்டீனாக வேலைக்கு போகிறீங்க? போனோம், வேலை முடித்தோம், வந்தோமா. அப்படியே தான் மினிஸ்ட்ரிலாம் ஆயிடுச்சு இல்லை? ரொட்டீனாக சர்ச்சுக்கு வரோம், போகிறோம், என்னமோ அவர் சொல்கிறாரு, கேட்குறோம். இட்ஸ் a routine that we got into. இதுலேருந்து ஒரு மாற்றம் வரப்போவதில்லை, ஒரு 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 காரியம் வரப்போவதில்லை. காரணம், இவ்வளோ வருஷமாக நான் வாழ்ந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் வருஷம், எவ்வளோ வருஷம் நான் இருக்க போகிறேன்னு தெரியாது, அவ்வளோ வருஷமாக இருந்துட்டு போகிறேன், முடிஞ்சது. ரொட்டீன். சடங்காச்சாரமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாய் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாய் நம்ம வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாய் நம்ம குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சடங்காச்சாரமாய் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் என் தேவன் வரும் பொழுது அந்த ரொட்டீனை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லுமா. வாசிங்க வாசிங்க வாசிங்க. ம் 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 ம். இப்பொழுது அவனுக்கு ஒரு வஞ்சம் இருந்துச்சு. இது என் ரொட்டீன், சாரி, இது என் ரொட்டீன். ஆனால் இந்த ரொட்டீன்லேருந்து மாற்றணும், இந்த ரொட்டீன்லேருந்து கொஞ்சம் மாறணும். அவன் மனதிற்குள் அவன் நினைத்தான், இந்த ரொட்டீனை மாற்றணும்னா அது ஒருத்தரால் தான் முடியும். அவர் பேர் இயேசு. ஸோ இயேசுவானவர் அங்கு வருகிறார், அந்த பக்கம் போகிறார் என்று அவன் கேள்விப்பட்ட உடனே அவன் கூக்குரலிட ஆரம்பித்தான். உங்க ரொட்டீனை மாற்றணும்னா there's only one person who can do it, that's Jesus. ஆனா நீங்க செய்ய வேண்டிய காரியமும் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. தேவன் வந்து அந்த ரொட்டீனை மாற்றணும்னா அதற்கு நீங்களும் பிரயாசப்பட வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? நிறைய பேர் வச்சிருக்காங்க, தேவன் கொண்டு ஷேக் பண்ணி லாஸ்ட் டைம் வந்து யாரோ சொன்னாங்க, லாஸ்ட் வீக் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் நேம்ஸ், பட் யாரோ வந்து சொன்னாங்க, பாஸ்டர் 2 மாதமாக நான் வேலை, நான் என் ஒய்ஃபும் சர்ச்சுக்கு வரல, ஒரு பாஸ்டர் கூட எனக்கு ஃபோன் பண்ணல பாஸ்டர், ஒரு பாஸ்டர் கூட வந்து நான் பார்க்கல, யாருமே கவனிக்கவே இல்லை பாஸ்டர். ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு பாஸ்டர். இப்படி இருந்தால் அப்படி பாஸ்டர், சர்ச் இந்த மாதிரி இருக்கக்கூடாது பாஸ்டர். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவங்க சொன்னது கரெக்டா? ஆமான்னு சொல்லுவீங்க எல்லாரும். ஆமாம் ஆமாம், சவுத் சொன்னது கரெக்ட் தான் இல்லை? பாஸ்டர் வந்து பார்க்கணும்ல, பின்ன ஒரு ஆள் வரலன்னா வந்து கேட்கணும்ல, ஒரு ஆத்மாவை பார்க்கணும்ல. நம்ம தமிழ்காருக்கு அது கண்டிப்பாக இருக்கும் இல்லை? கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான் போய்கிட்டு இருக்குது. பாஸ்டர் சொன்னார் அவனை பார்த்து, மகனே நீ வரல, உனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம், ஏதோ ப்ராப்ளம்னால நீ வரல, நீ ஏன் ஃபோன் பண்ணி பாஸ்டர் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது ஏன் சொல்லக்கூடாது? சப்போஸ் நீ ஹாஸ்பிட்டலில் மாட்டிகிட்டு இருந்தீன்னா, டாக்டர் நீ செவா போகிறேன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்?
சொல்லுங்கள், என்ன பண்ணுவீங்க? இம்மீடியட்டாக பாஸ்டரை கூப்பிடுவீங்கல்ல, அது என்ன நேரமானாலும் சரி. நான் ஜஸ்டிஃபை பண்ண விரும்பலை. சர்ச் அப்படி இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் உனக்கு தேவை என்றால், அந்த ரொட்டீனை நீ மாற்ற வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. நீ தேவனை அணுக வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனை அணுக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். அவருக்கு தெரியாதா நான் என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவர் தெரியாதா? என் வாழ்க்கை என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? அவர் தொடக்கூடாதா? தேவன் வித்தியாசமானவர். நீ அணுக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் அதுதான். மற்றவர்கள் செய்து விட்டார்கள், மற்றவர்கள் கொண்டு விட்டார்கள், மற்றவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று நாம் அது பண்ணுறோம். ஆனால் நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை உனக்கு செய்வார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இவன் சொன்னா, நான் அந்த ரொட்டீன் ஓடிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு பிரேக் வேணும். I'm just fed up of this routine. இயேசுவானவர் வருகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். வாசிங்க. அவர்கள் அதட்டினார்கள். அவர்கள் சொன்னார்கள், இவரை பாஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் போயிட்டே இருக்கிறாரு, அவர் வேலை பண்ணிட்டு போயிட்டு இருக்காருன்னு. அவன் சொன்னா, அதெல்லாம் விடவே மாட்டேன். ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுவேன், அது எத்தனை மணி ஆனாலும் சரி. அவன் கூக்குலிட ஆரம்பித்தான். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவன் கூக்குலிட ஆரம்பித்தான். ஹல்லேலூயா சொல்லுமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். அதை கேட்ட உடனே இயேசுவானவர் நின்றார். ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இயேசுவானவர் நின்றார். இயேசுவானவர் நிறுத்தக்கூடிய காரியம், வல்லமை உங்கள் கையில் இருக்கிற. சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவன் எதிர்பார்க்கும் காரியம். அந்த ரொட்டீனை மாற்றுவதற்காக அவர் வருகிறார். இயேசுவானவருக்கு தெரியாதா இங்க ஒரு மனுஷன் இருக்க போகிறான் என்று? அவருக்கு தெரியும். இதுமே அவருக்கு தெரியாம எதுவும் நடக்க போறதில்ல. காரணம், அவர் கடவுள், அவர் தேவன். நான் இங்க போக போகிறேன், ஒரு மனுஷன் அங்க இருக்க போகிறான், அவருக்கு தெரியாதா? தெரியும். That's what that God changes your routine. That's why I said that Chronos time and the Kairos time, this is the difference. God changes the routine, stops and performs a miracle for you. Amen சொல்லுவோமா? Hallelujah. நின்று ஒரு அற்புதத்தை உங்களுக்கு அவர் செய்வார். Hallelujah. நீ கேட்கும்போது, நீ கூக்குரலிடும் போது, நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, நீ உண்மையா நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது, உன் வாழ்க்கையின் கட்டங்களை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நின்று அவனுக்கு ஒரு விடுதலையை தேவன் கொடுத்தார். இந்த காலைகளில் உங்கள் வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். The Lord is here to do it for you. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ அதே ஜீவித்தை ஜீவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே கஷ்டங்களில் போக வேண்டிய அவசியமே இல்லை. அது விடுதலை தரும் தெய்வன் உன் மத்தியில் இருக்கிறார். அதுதான் அவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உனக்கு அதை செய்வேன். ஹல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் எழுந்து நில்லுங்கள். இந்த காலை வேளையிலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கும் மக்கள் எழுந்து நில்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க நான் விரும்புகிறேன். தேவன் இந்த அற்புதத்தை உன் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் மற்றவர்கள் உன் பக்கத்தில் இருக்கும் யாரும் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கண்களை மூடி நீ தேவனை நோக்கி நீ பார். என்னை புருஷனை மாற்ற முடியாத முடியும், என் மனைவி தொட முடியாத முடியும், என் சிச்சுவேஷனை மாற்ற முடியாத முடியும்,
என் பிள்ளைகளை மாற்ற முடியாதா? முடியும். அவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. என் பிள்ளைகளை மாற்ற முடியாதா? முடியும். நீ கூக்குலிடும் போது, நீ கேட்கும் பொழுது, நீ எதிர்பார்க்கும் பொழுது, நீ எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அவர் வருவார். ஆனால் நீ கூக்குலிட நீ ஆரம்பி. கண்களை மூடி, கைகளை உயர்த்தி நீ சொல்லுவோமா, நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீதான், நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, தூயவர் தூயவரே, சொல்லுங்க. துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீதானையா. தூயவர் தூயவரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. இந்த காலை வெளியில வெளிப்படுத்த சொல்ல முடியும். அப்பா, என் வாழ்க்கையை மாறும். I want that Kairos experience right now. நீ நின்று அந்த அற்புதத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. என் வியாதி அந்த மாற்றம், என் விடுதலை நீர் தாரும். என் அற்புதத்தை செய்யும். என் தேவைகளை நீர் சந்தியும். என் குடும்பத்தை மாற்றும், வியாதியை மாற்றும், வேலை துறையை நீர் மாற்றும். ஓ, சடங்காச்சாரமாய் போய்கொண்டிருக்கும் என் வாழ்க்கை அப்பா, இன்று இன்று இந்த நேரத்தில் அப்பா நீர் மாற்றும் என்று நீ கூக்குரடுவாயானால் இந்த கால வேளையிலே தேவன் அந்த அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓராபாபாலா ஷீராபாபாலா கிராபா ஏரமாமாலா சீராபாபாலா. You will experience that Kairos time of God, that He will touch and stop and drop in that miracle in your life. Hallelujah. More than you could experience, more than you could think, more than you could imagine, He will do it. Hallelujah. Hallelujah. இந்த நேரத்தில் அப்பா, கைகளை உயர்த்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, ஆண்டவரே, கூக்குரலிடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் எதிர்நோக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அற்புதத்தை எதிர்பார்க்கும் தன் தாய்க்காக, தன் நண்பர்களுக்காக, தன் உறவினருக்காக, தனக்காக ஆண்டவரே கைகளை உயர்த்தி அற்புதத்தை எதிர்பார்க்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இயேசுவே நீர் இந்த நேரத்தில் இடைப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த அற்புதத்தை அவர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ராபாபா, என் நாமத்திலே எதை கேட்டாலும் என்று சொன்னீரே அப்பா, உம்முடைய நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஒரு விடுதலையை நாங்கள் கேட்கிறோம், ஒரு அற்புதத்தை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நீர் மாற்றும், அப்படியே நீர் செய்வீராக. ஓ ராபாபாலா ஷீராபாபாலா கினமாலகிரா. வியாதியை குணப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி. தேவைகளை சந்தித்ததற்காக உமக்கு நன்றி. எங்கள் பிள்ளைகளை நீ தொட்டதற்காக உமக்கு நன்றி. ஒரு விடுதலை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. ஒரு அற்புதத்தை நீ செய்ததற்காக அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ ராமாமாலா ஷீராபாபாலா கிரா. ஓ
நன்றி அப்பா, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. ஆவியானவரே, எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதியும் அற்புதற்காக உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகளை இண்டிவிஜுவலாக, குடும்பமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். Be blessed in Jesus name. இந்த வாரம் ஒரு ஆசீர்வாதத்தின் வாரமாய், ஒரு அற்புதத்தின் வாரமாய், ஒரு சாட்சியின் வாரமாய் எங்களை மாற்றும். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக நீ செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்துவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அன்பும் ஐக்கியம் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you all. Have a wonderful day and wonderful week.